நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். நான் இன்னைக்கு ஒரு சிம்பிள் டிப்ஸ் ஒன்று சொல்ல போகிறேன். மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஈஸியான டிப்ஸ் தான். இப்போ நம்ம வீட்டில் பிரியாணியோ அல்லது சாதமோ மற்றபடி இந்த நெய் சோறோ இது மாதிரி வெரைட்டிஸ் ஃபுட்ஸ் மிஞ்சி போச்சு அப்படின்னா, அதாவது இது மாதிரி சாப்பாடு ரைஸ் ஐட்டம்ஸ் மிஞ்சி போச்சு அப்படின்னா நீங்கள் அதை ஃப்ரிட்ஜில் வச்சு எப்படி புதுசாக இப்போ செஞ்ச மாதிரி ஆக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இது நேற்று ஆக்கின பிரியாணி தான், மிஞ்சி போச்சு. நான் என்ன பண்ணிட்டேன்னா அப்போவே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். ஓகேங்களா, அப்போவே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். இப்போ நம்ம எப்படி ரினியூ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இட்லி பானை இருக்கு பாத்தீங்களா, இட்லி பானையில தண்ணி, இட்லி சரியில்ல ஆக்சுவலா இட்லி ஊற்றுறதுக்கு தண்ணி வைப்போம் பாத்தீங்களா, அதே மாதிரி தண்ணி வச்சு மேலே தட்டு வச்சிருங்க. நல்லா தண்ணி கொதி வந்ததோட நம்ம சோறு இருக்கு பாத்தீங்களா, ரைஸ், அந்த பிரியாணி மிஞ்சின பிரியாணி ரைஸ் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். அதை இது மேலே வச்சிடலாம். கிளாத் இருந்தா ஒயிட் கிளாத் போட்டு வைங்க. அப்படி கிளாத் இல்லாத பட்சத்துக்கு நீங்க சும்மாவே வைக்கலாம். நான் சும்மா தான் வைக்க போறேன். இது மாதிரி இட்லி பாத்திரத்துல வச்சு இட்லி பாத்திரத்தில் வச்சு எடுத்தோம்னா இப்போ செஞ்ச மாதிரி அப்படியே இருக்கும். நம்ம ஹாட் பேக்ஸில் அடிச்சுக்கலாம், அடிச்சு வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா நேற்று மிஞ்சினது அப்படிங்கிறதுனால நீங்கள் உடனே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. வெளியில் வச்சா கெட்டு போயிடும். வெளியில் வச்சதை யூஸ் பண்ண முடியாது. ஃப்ரிட்ஜில் வச்சதை மட்டும் தான் நம்ம இதை செய்யணும். ஓகே, இப்போ நான் வச்சுட்டேன். மூடி வச்சிருங்க. 10 to 15 மினிட்ஸ் போதும். நல்லா நமக்கு சூடாகி நமக்கு கிடைச்சிடும். ஓகே, 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இதை ஒரு ஹாட் கேஸில் மாற்றிடுங்க. நீங்கள் ரைஸ் குக்கரில் வச்சு செஞ்சாலாம் இவ்வளோக்கு ஃப்ரெஷ்ஷாக நமக்கு கிடைக்காது. இது இட்லி சட்டியில் இது மாதிரி அவுச்சு எடுத்தால் தான் இப்போ செஞ்ச பிரியாணி மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகே, நம்ம ஹாட் கேஸில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஹாட் கேஸில் மாற்றிட்டேன். இப்போ செஞ்ச பிரியாணி மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஒன்றில் இட்லி சட்டை சுட வச்சு எடுத்து வச்சேன், அவ்வளோதான். அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கணும், அதுதான் மெயின். வெளியில் வச்சா கெட்டு போயிடும். ஓகேங்களா, நீங்கள் ரைஸ் குக்கரில் செஞ்சாலும் இந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் இதை நீங்கள் மதியம் சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.